Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ரூத் 2:3. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தற்செயலாய் ஏற்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு. இந்த நாளிலும் உங்களுடைய கைகளுக்கு எதை கர்த்தர் நேரிட பண்ணுகிறாரோ அது தானாய் வந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை ரட்சித்து தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உங்களை நீதிமானாய் மாற்றிய பிற்பாடு உங்களுடைய கரங்களில் நேரிட பண்ணுகிற எல்லாமே அது கர்த்தருடைய செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ரூத்தை போல இந்த இடத்திலே நாமும் சிந்திப்போம். அவள் நினைத்தால் தற்செயலாய் ஒரு நிலத்துக்கு நான் செல்லுகிறேன், அங்கே போய் கதிர்களை பொறுக்குகிறேன். ஆனால் அவள் தற்செயலாய் என்று சொல்லி நினைத்து வேலை பார்த்த இடம் பிற்பாடு அவளுக்கு தெரிய வருகிறது, அது தனக்கு உறவின் முறையானவனாய் இருக்க போகிற போவாசனுடைய நிலம். ஆம், நீங்கள் இன்று செய்கிற ஒவ்வொரு காரியமும், உங்கள் கைகளால் நீங்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியமும் அது தற்செயல் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவைகள் எல்லாமே தேவ செயல்தான். அவைகளுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு, உங்களுடைய நோக்கம் உண்டு. உங்களை கர்த்தர் எந்த பகுதியில் அழைத்து சென்றாலும், உங்கள் கைகளுக்கு எதை கொடுத்தாலும், உங்கள் கண்களுக்கு எதை காண்பித்தாலும் அதற்கு பின்னாக தேவனுடைய செயல் உண்டு என்பதை மறந்தே போகாதிருங்கள். ஆகவே இன்றைக்கு கைகளில் என்ன கிடைக்கிறதோ அது ஒரு சாதாரண காரியமாய் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. பாருங்கள், ரூத் தன் கைக்கு கிடைத்தது கதிர்தான், வயல்வெளிதான். இப்படிதான் நம்ம வாழ்க்கை முழுசு இருக்க போறோம்னு அவன் நினைச்சிருப்பா. ஆனா திடீர்னு பார்த்தாதான் தெரியுது, அந்த 3ஆம் அதிகாரத்திலே அவளுக்கு சொல்லப்படுகிறது, இந்த வயல்வெளி உன்னுடைய சொந்தக்காரனுடையது. அது மாத்திரமல்ல, நீ அவனுக்கு மனைவியாக போகிறாய். அது மாத்திரமல்ல, அவளுக்கு மனைவியான பிற்பாடு நீ முதலாளியாக போகிறாய். அது மாத்திரமல்ல, பிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு என்னும் இரட்சகர் பிறக்க போகிறார், அவருக்கு நீ தாயாக போகிறாய். இவைகள் எல்லாம் ரூத்தின் கண்களுக்கு தெரியாதே. அவள் கதிர் பொறுக்கும் பொழுது தற்செயலாய் செய்தது. ஆம், ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவைகள் எல்லாம் உங்கள் கைகளிலே கிடைக்கிறதோ அதை சரியாக செய்யுங்கள். தற்செயல் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பதாகவும் கர்த்தர் ஒரு பெரிய தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே அவன் ஆடு மேய்க்கும் பொழுது தற்செயல் என்று நினைத்தான். ஒரு சிங்கம் வந்தது, தன்னுடைய ஆட்டை பிடித்துக் கொண்டு சென்றது. அது ஆடத்தானே பிடிக்குது, அது ஒரு தற்செயல் என்றுதான் அவன் நினைத்தான். பிற்பாடு ஒரு கரடி வந்தது, ஐயோ என் ஆட்டை பிடிக்கிறது என்று சொல்லி தற்செயல் என்று நினைத்தான். ஆனால் இந்த 2 காரியங்களுக்கு பின்பதாகவும் கர்த்தருடைய மிகப்பெரிய திட்டம் ஒன்று உண்டு. அது என்ன? உண்மையான உத்தரவாதம் உள்ள ஒரு நல்ல சுபாவம் உள்ள ஒரு தாவீதை கர்த்தர் தேடிக்கொண்டிருந்தாரே. தற்செயலாய் தாவீது செய்தது கர்த்தருடைய கண்களில் பட்டு அது தேவ செயலாய் மாறி பிற்பாடு எப்படி ஒரு ஆட்டை காப்பாற்றுகிறானோ, ஆட்டை காப்பாற்றுறவன்தான் நாட்டை கொடுக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் 40 ஆண்டுகளாக 12 கோத்திரங்களை ஆளுகிறவனாக பெரிய தேவ திட்டத்தை பிற்பாடு வெளிப்படுத்தினார். என் வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கிறது. நான் பள்ளி படிக்கும் பொழுது நான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. பள்ளி படிப்பில் 12ஆம் வகுப்பில் நன்றாக மார்க் வாங்கிறவன். நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றுதான் நான் நினைத்து அதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்தது லயோலா கல்லூரியில் ஒரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சேர்த்தார். என்னை சூழ்ந்திருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே சொன்னார்கள், நல்ல சயின்ஸ் படிச்சு மேல வர வேண்டிய பையன் லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜி படிச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி என்னை அதிகமாய் அவர்கள் சோர்வுற செய்தார்கள். அது தற்செயலாய் நடந்தது என்றுதான் நான் நினைத்தேன். கல்லூரிக்கு நான் ஏன் லயோலா கல்லூரிக்கு வந்தேன், ஏன் தற்செயலா அதை படிச்சேன்? ஆனா அது எல்லாத்துக்கும் பின்னால கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்ற பெரிய தேவ திட்டத்தை, இந்த ஊழியத்தை எடுத்த பிற்பாடுதான் கர்த்தர் எனக்கு நினைவு கூர்ந்தார். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கைகளுக்கு நேரிடுகிற எதையும் தைரியமாய் செய்யுங்கள். அது சில நேரங்களிலே நீங்கள் விருப்பப்படாதது போல இருக்கும், அது தற்செயலாய் ஏற்பட்டது போல இருக்கும். ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு தேவ செயல் உண்டு. தைரியமாய் செய்யுங்கள்,
முன்னேறுங்கள். இதை முழங்காமல் செய்யுங்கள், முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள். பவுல் சொல்வது போல எல்லாவற்றையும் தர்க்கிப்பு இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தற்செயலாய் எங்கள் கைகளிலே கிடைத்தது என்று நாங்கள் நினைத்தாலும் சோர்ந்து போகாமல் இதற்கு பின்பதாக ஒரு தேவ செயல் உண்டு என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒரு ரூத்திற்கு அந்த தேவ திட்டத்தை நீர் நினைவூற்றியது போல, தாவீதுக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றியது போல, அடியானுக்கு அந்த தேவ திட்டத்தை நீர் காண்பித்தது போல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்பதாக இருக்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் நினைவூட்டி காண்பிப்பீராக. நாங்கள் தைரியமாய் உடைய கரத்தை பிடித்துக் கொண்டு கடந்து செல்ல உதவி செய்யும். துதி, கனம், மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.